எஸ்ஆர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். എസ്ആർ ക്രിയേഷൻസ് യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് ഒരു നമ്മുടെ മിക്സിയുടെ കാർബൺ മാറുന്നത് എങ്ങനെയാണ് എന്നുള്ളതാണ് കാണിക്കാൻ പോകുന്നത്. இன்றைக்கி மிக்சியோட கார்பன் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மிக்சி வந்து ப்ரீதி மிக்சி. அதனால் வந்து மோட்டாரை கலத்தி தான் இந்த மிக்சிக்கு வந்து കാർബണை മാറ്റ முடியும். ഈ മിക്സി வந்து പ്രീതിയുടെ മിക്സിയാണ്. അതുകൊണ്ട് ഇതിൻ്റെ കാർബൺ മാറണമെങ്കിൽ തന്നെ മോട്ടറൊക്കെ അയക്കണം. അപ്പോൾ ഇച്ചിരി താമസം വരും. വീഡിയോസ് ഇച്ചിരി വലുതായിരിക്കും. ക്ഷമയോടെ ഇരുന്ന് കാണുക. வீடியோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரீத்தி மோட்டார் மிக்சிக்கு வந்து கார்பன் மாற்றுறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மாற்ற முடியும். ஏன்னா மோட்டாரை கழட்டி தான் மாற்ற முடியும். மற்ற சாதாரண மிக்சினா நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். அப்போ ப்ரீத்தி மிக்சினா வந்து இந்த கப்ளையரை நீங்கள் கலத்திக்கங்க. இந்த மாதிரி 2 எம்பு இப்படி எம்பிட்டிங்கன்னா കണ്ടിപ്പം அந்த കപ്ലയർ வெளியே வந்துடும். ഇതുപോലെ പയ്യെ ഇങ്ങനെ പിടിച്ച് സ്കൂട്ടർ കൊണ്ട് രണ്ട് പ്രാവശ്യം ഇങ്ങനെ ചെയ്യുമ്പോൾ ഈ കപ്ലയർ നമുക്കിങ്ങനെ ഊരിയെടുക്കാൻ പറ്റുന്നതാണ്. പെട്ടെന്ന് ഇങ്ങനെ ഊരിയെടുക്കാം. ഇതുപോലെ എടുക്കുക. അപ്പോൾ ഇങ്ങനെ മാറ്റി ഇങ്ങനെ തിക്കണം കേട്ടോ. അതുപോലെ ഇങ്ങനെ പിടിച്ച് ഇങ്ങനെ തിക്കുക. ഇപ്പോൾ ഇങ്ങനെ കപ്ലയർ പോകുന്നു. ഇനി നമ്മൾ ചെയ്യേണ്ടത് മിക്സി ഇങ്ങനെ തിരിച്ച് വയ്ക്കുക. മിക്സി இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. 4 ஸ்க்ரூ எப்பயும் போல் 1 2 3 4 ஸ்க்ரூவை கலத்திடுங்க. வேறு ஒரு மிக்சினா இந்த மாதிரி இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அந்த கார்பனை வந்து எம்பி விட்டு வெளியில் எடுத்துடலாம். ஆனால் ப்ரீத்தி மிக்சிக்கு மட்டும் அப்படி செய்ய முடியாது. அதனால் ப்ரீத்தி மிக்சியை எப்படி நம்ம கலத்தி மாட்டுறதுனா, இந்த மாதிரி ஓவர்லோடுக்கு வர்ற வயரை இப்படி எடுத்துருங்க. 2 வயர் வரும், அதை எடுத்துருங்க. அதே மாதிரி சுவிட்சுக்கு போகிற வயரை, அந்த மெயின் வயரை மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து இந்த சுவிட்சியம் இந்த கோடு வயரை வந்து அப்படியே வெளியில் எடுத்து போட்டுருங்க. இப்போ மிக்சி வந்து இந்த மாதிரி இருக்குது. അപ്പോൾ കോഡ് വയർ നമ്മൾ ഇതുപോലെ ഓവർലോഡിൽ നിന്ന് ഒരു പിന്നെ എടുത്ത് കളയുക. അതുപോലെ നമ്മുടെ സ്വിച്ചിൽ നിന്ന് ഒരു വയർ എടുത്ത് കളയുക. പിന്നെ സ്വിച്ചിലെ ഈ ഭാഗം ഇവിടം പിടിച്ച് നമ്മൾ പയ്യെ അയക്കണം. അതിന് നമ്മൾ എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ കട്ടിങ് പ്ലെയർ എടുക്കുക. എന്നിട്ട് കട്ടിങ് പ്ലെയർ വേണ്ട, ഈ സ്ക്രൂ ഡ്രൈവർ കൊണ്ട് പയ്യെ ഇങ്ങനെ തിക്കിയാൽ മതി. ഇതുപോലെ ഇങ്ങനെ അഴിഞ്ഞു പോരും. ഈ സ്വിച്ച് നമുക്കിങ്ങനെ ഊരിയെടുക്കാൻ പറ്റും. ഇങ്ങനെ ഊരിയെടുത്ത് കഴിഞ്ഞ് പിന്നെ നമ്മൾ ചെയ്യേണ്ടത്, ഇവിടെ സാധാരണ ചില മിക്സിക്ക് 2 സ്ക്രൂ വരും. இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ வரும். அந்த 2 ஸ்க்ரூவை கலத்திடுங்க. வேறு இந்த ப்ரீத்தி அல்லாத மிக்சிக்கு வந்து ஸ்க்ரூ வராது, நட்டு வரும். அந்த நட்டை பார்த்து நீங்கள் கலத்தி கொள்ளுங்கள். 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூ കാണുക. 2 ஸ்க்ரூ ഇങ്ങനെ അയക്കുക. ഈ ബാക്കിയുള്ള സാധനങ്ങളൊന്നും കളയരുത്. ഇങ്ങനെ എടുത്ത് വെച്ചേക്കുക. இந்த பொருள் எடுத்துருங்க. இந்த மாதிரி சுவிட்சும் கலத்திடுங்க. இதை கலத்திட்டோம்னா கீழே வந்து 4 ஸ்க்ரூ வரும். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாது. அந்த 4 ஸ்க்ரூவும் கலத்த வேண்டி வரும். அந்த 4 ஸ்க்ரூவை கலத்தினாத்தே நம்ம கார்பன் மாற்ற முடியும். மற்ற மிக்சினா கொஞ்சம் இடம் இருக்கும். இப்படி எம்பி விட்டு கார்பனை வெளியே எடுத்துகிட்டு ஈஸியாக மாற்றலாம். உங்கள் மிக்சி என்ன மிக்சி அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்கள். பார்த்துட்டு அந்த மிக்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்பனை மாற்றிக்கொள்ளலாம். ப்ரீத்தி மிக்சிக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும் வீடியோ. அதனால் வந்து இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூவை 4 ஸ்க்ரூ இந்த கீழே இருக்குது. அந்த 4 ஸ்க்ரூவை கலத்துறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். ப்ரீத்தி മിക്സിക്കും എപ്പോഴും ഒരു കാര്യം നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത്, ഇതിൻ്റെ കാർബൺ നമ്മൾ മാറണമെങ്കിൽ മോട്ടർ തീർച്ചയായിട്ടും അയക്കേണ്ടി വരും. അപ്പോൾ ഈ വീഡിയോയ്ക്ക് ഇച്ചിരി താമസമുള്ളത് കൊണ്ട് ഞാൻ കട്ട് ചെയ്ത് ഇടുകയാണ്. நம்பர்களே, ஓகே, 1 2 3 4 ஸ்க்ரூவை நான் கலத்திட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஸ்க்ரூவெல்லாம் கீழே போடாமல் மிக்சியை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி வச்சு இந்த மேலே இருக்கிறத இப்படி எடுத்துட்டு மோட்டாரை அந்த மாதிரி எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துருங்க. இதை மாற்றுறது வந்து நீங்கள் கலத்துறது எப்படியோ அதே மாதிரி தான் மாட்டணும். അപ്പോൾ ഇതുപോലെ മോട്ടർ എടുക്കുക. നമ്മൾ അയക്കുന്നത് എങ്ങനെയോ അതുപോലെ തന്നെയാണ് ഇത് ഫിറ്റ് ചെയ്യേണ്ടത്. അത് നമ്മൾ മറന്നേക്കരുത്. അപ്പോൾ ഇങ്ങനെ ഊരിയെടുത്ത് ഇപ്പോൾ മോട്ടർ പോകുന്നു. അപ്പോൾ ഈ മോട്ടർ ഇങ്ങനെ തിരിച്ച് വയ്ക്കുന്നു. ഇത്രേ ഉള്ളൂ കേട്ടോ. ഇപ്പോൾ തിരിച്ച് വെച്ചു. ഇനിയിപ്പോൾ നമ്മൾ ഇതിൻ്റെ കാർബൺ പുറത്തെടുക്കണം. അതിന് വന്ന വലിയ ഒരു പണിയൊന്നുമില്ല, നിസ്സാര പണിയാണ്. ഇതുപോലെ കാർബൺ എന്ന് പറഞ്ഞത് ഈ ആർമച്ചർ എന്ന് പറഞ്ഞ സാധനം ഇതാണ്. ആർമച്ചറിലേക്ക് ഇങ്ങനെ 2 கார்பன் வரும். ஆர்மச்சருங்கிறது இதான். இந்த ஆர்மச்சரில் உரசுறது தான் கார்பன். இது வந்து தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் வீடியோ. அதாவது ஒரு மிக்சிக்கு வரும் 3வது வேலை, 20 வருஷமாக நான் செய்யும் வேலையில் 3வது வரும் வேலை இந்த வேலை தான். இது சிம்பிளாக அந்த மிக்சி இப்படி திருப்பி விட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்க லேஸ் அப்படி எம்பி விட்டுட்டு இதை லேஸாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி ഇങ്ങനെ നെക്കിയാൽ മതി. ഇതുപോലെ ഇങ്ങനെ നെക്കി കഴിഞ്ഞാൽ ഈ കാർബൺ ഇങ്ങനെ ഊരി വരും. ഇതാണ് കാർബൺ എന്ന് പറഞ്ഞ സാധനം. അതുപോലെ തന്നെ അതേ மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அமுக்குனா இந்த மாதிரி கார்பன் வெளியே வந்துடும். இதான் கார்பன். இந்த மாதிரி கார்பனை எடுத்துகிட்டு போய் கடையில் காட்டுங்க. எனக்கு இந்த மாதிரி கார்பன் வேணும்னா கார்பனுக்கு கிடைக்கும். ഇതുപോലെ ഒരു കാർബൺ 2 മേടിക്കണമെങ്കിൽ ഇത് അയച്ചെടുത്തുകൊണ്ട് പോയി കടയിൽ കാണിക്കുക. ഇതുപോലെ കാർബൺ കിട്ടും. അതുപോലെ 2 കാർബൺ മേടിച്ചുകൊണ്ട് വരിക. വന്നിട്ട് ഇത് ഫിറ്റ് ചെയ്യുന്നത് വളരെ നിസ്സാരമാണ് കേട്ടോ. ഈ കാർബൺ അത് ഇങ്ങനെ കയറ്റി വയ്ക്കുക. ഒരു സ്പ്രിങ് വരും, ഇങ്ങനെ കയറ്റി വയ്ക്കുക. ഇത് പുതിയതായിട്ട് കൂട്ടിക്കോളൂ കേട്ടോ. ഇപ്പോൾ ഞാൻ കടയിൽ നിന്ന് മേടിച്ചുകൊണ്ട് വന്നിരിക്കുകയാണ്. എന്നിട്ട് ഈ കാർബൺ അങ്ങനെ മാറുകയാണ്.
ഇത് ചെറുതായിട്ട് ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഒരു സ്പ്രിങ് വരും. ഈ സ്പ്രിങ്ങിൽ ചെറുതായിട്ടൊന്ന് ഇങ്ങനെ നെക്കി കൊടുക്കണം. இங்கே அகத்தோட்ட வந்து நெக்கி இந்த இங்கே இப்படி அமைக்க விடணும். இவ்வளோதான் சிம்பிள். எப்படி கலத்துனமோ அதே மாதிரி மாட்டிக்கிறது. அதான் மிக்சியோட ஒரு மெயினான வேலை. பிறகு பெரிய மலையை மறைக்கிற வேலையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அமைக்கிட்டு இதை அப்படி வளைச்சி விட்டுருங்க. இதுக்கு தான் அப்படி வளைச்சி விட்டோம்னா உருகாது. இது பிரீத்திக்கு எல்லா மிக்சிக்குமே கார்பன் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் கார்பனை எடுத்து இந்த மாதிரி மாட்டிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி மாட்டி இந்த மாதிரி இங்கே வருகிறதுல ரொம்ப ஈஸி. இப்படி அமுக்கி இப்படி சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். கார்பன் மாற்றுறதும் கலத்துறதும் ரொம்ப ஈஸி. இப்படி மாட்டிட்டு இந்த ரேஸை அப்படி வளைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ഇവളതാണ് ഇത്ര ഉള്ളൂ കാർബൺ മാറ്റുന്നത്. പിന്നെ മിക്സി എങ്ങനെ അയച്ചോ അതുപോലെ തന്നെ തിരിച്ച് ഫിറ്റ് ചെയ്യുക. അത് വേറെ മിക്സിയാണെങ്കിൽ കുഴപ്പമില്ല. ഈ പ്രീതിക്ക് മാത്രമാണ് നമുക്ക് അത് മാറാനുള്ള സ്ഥലം കിട്ടാത്തത് കൊണ്ട് இப்போ நம்பர்களே கார்பன் மாற்றியாச்சு. இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம கார்பனை மாற்றிட்டு இந்த மாதிரி எப்படி நம்ம கலத்துறமோ ரொம்ப ஒரு மலையை மறைக்கிற வேலை இல்லை. ஒரு பொருளை நம்ம கலத்திட்டோம்னா அந்த பொருளை எப்படி மாட்டுறதோ அந்த மாதிரி வயரெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் தான் இவ்வளோதான் சிம்பிளாக தான் இப்படி வந்து கரெக்டாக அந்த இடத்துல இப்படி உட்கார வச்சிட வேண்டியதான். மோட்டாரை கலத்துறது இவ்வளோதான், மாட்டுறது இவ்வளவு தான். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்க்ரூ போடுறோம்ல, நம்ம எப்பயுமே ஸ்க்ரூ போட்டோம்ல, இந்த மாதிரி 1 2 3 இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, അത് നമ്മൾ സ്ക്രൂ ഇട്ട് ഈ ഹോൾ ഇവിടെ കാണും. ഈ ഹോളിൻ്റെ അതേ സ്ഥലത്തോട്ട് ഇതുപോലെ കാണാം. അപ്പോൾ ഇത് കറക്റ്റായിട്ട് ഇങ്ങനെ വയ്ക്കുക. ഇത്രയും കേസ് ഉള്ളതുണ്ടോ, നിസ്സാരമായിട്ട് നമുക്കൊരു മോട്ടർ അയച്ച് പണിയാനുള്ള കേസേ ഉള്ളൂ. ഇതുണ്ടോ, ഇത്രയും കേസേ ഉള്ളൂ. എങ്ങനെ അയച്ചു അതുപോലെ മാറുക. ഇനിയിപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു തരേണ്ട കാര്യമില്ല. ഇതുപോലെ ഇങ്ങനെ തിരിച്ച് വയ്ക്കുന്നു. இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். நான் சொல்லி தர வேண்டியதில் 1 2 3 4 ஸ்க்ரூவை போடுறது. 4 ஸ்க்ரூவை போட்டு இந்த சுவிட்சுக்கு 2 ஸ்க்ரூ கலத்திருக்கோம். இதே மாதிரி ஏற்றி இப்படி வச்சுட்டு இங்கே 2 ஸ்க்ரூவை போட்டு முறுக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா இப்படியே இந்த மூடி எடுத்து நான் சொன்னது மாதிரி இந்த மூடி எடுத்து இப்படியே மாட்டி இங்கேயும் இந்த 4 ஸ்க்ரூவை இங்கேயும் 4 ஸ்க்ரூவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு கார்பன் மாற்றுறது வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் வேறு மிக்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி മോട്ടാറെല്ലാം കലത്ത വേണ്ട. വേറെ ഒരു മിക്സി ആണെങ്കിൽ ഇതുപോലെ മോട്ടറൊന്നും അയക്കേണ്ട. അയക്കാതെ തന്നെ ഈ ബോഡി അയച്ചിട്ട് ഇവിടെ നല്ല വീതിയായിരിക്കും. അന്നേരം പയ്യെ ഇങ്ങനെ ഒന്ന് നെക്കി കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ കാർബൺ പുറത്തോട്ട് വരും. അന്നേരം കാർബൺ എടുത്ത് മാറിയാൽ മതി. வேறு ஒரு மிக்சினா நீங்கள் வேறு ஒன்றும் இந்த மோட்டார்லாம் கலத்த வேண்டாம். கார்பனுங்கிறது இங்கே தான் இருக்குது. இதை லேசாக அப்படி அமுக்கி விட்டோம்னா கார்பன் வெளியே வந்துடும். அப்படி உள்ளே வச்சு அமுக்கி இதை சொருகிக்கிற வேண்டிதான். நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எதுக்கு கார்பன் மாத்திரம்னா മിക്സി ഓടും போது തീ വരും. അപ്പം ആരാധകരെ, എനിക്ക് പറയാനുള്ളത് ഈ കാർബൺ എന്തുകൊണ്ടാണ് നമ്മൾ മാറേണ്ടത് എന്നുള്ള കാര്യം കൂടെ ഞാൻ പറഞ്ഞേക്കാം. നമ്മുടെ മിക്സി ഇടുമ്പോൾ ചെറിയ തീ പോലെ വരും. അന്നേരമാണ് നമ്മൾ ഈ കാർബൺ മാറേണ്ടത്. അതും കൂടെ പറയാൻ മറന്നുപോയി. അതും കൂടെ ഇപ്പോൾ പറഞ്ഞു. ഓക്കെ.